நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே உள்ள சூழல்ல தமிழகத்தில் சூரியனை மீண்டும் உதிக்க வைக்கும் கனவோடு திமுகவும், இரட்டை இலையுடன் கூடிய தாமரையை மலர வைத்தே தீர வேண்டும் என்று பாஜகவும் மிக சுறுசுறுப்பா செயல்பட்டு வராங்க. 3 மாத மகளிர் உரிமை தொகை, கோடைக்கால சிறப்பு தொகைன்னு தற்போதே திமுக தேர்தல் பட்டுவாடா பணிகளை செய்து மக்களை கவர்ந்து கொண்டிருக்கும் சூழல்ல தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க பாஜக வகுக்கும் வியூகம் என்ன அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு. அது என்னன்னா, பாஜகவிற்கு தமிழகத்தை பொறுத்தவரை பிராமண சமூக மக்களிடம் ஒரு பெருத்த செல்வாக்கு இருக்கு. அவர்கள் இல்லாம இந்து மத பற்றாளர்கள் கிட்டையும் தற்போது பாஜகவின் செல்வாக்கு பெருகி இருக்கு. இதையெல்லாம் உற்று நோக்கிய டெல்லி தலைமை இந்த 2026 தேர்தலில் தமிழகத்தின் புகழ்பெற்ற கோவில் நகரங்களை குறிவைக்கு திட்டம் போட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் பகுதி, அதே போல காமாட்சி அம்மன் புகழ்பெற்ற காஞ்சிபுரம், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பகுதி, இதுபோல தற்போது வரும் தேர்தலில் அதிமுகவிடம் கும்பகோணம் பகுதியை கேட்டு பெறுவதற்கு பாஜக தலைமை முயற்சி செய்யறாங்களாம். கும்பகோணம் தொகுதி குறித்து பார்த்தோம்னா, கடந்த 2011, 2016, 2021 ஆகிய 3 தேர்தல்களிலுமே திமுகவை சேர்ந்த சாக்கோட்டை அன்பழகன் தான் போட்டியிட்டு பெரும்பான்மை வாக்குகளை பெற்றிருக்காரு. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இவரை எதிர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து மூவேந்தர் முன்னேற்ற கழகம் சார்பா ஸ்ரீதர் வாண்டையார் போட்டியிட்டாரு. அந்த சமயத்துல ஸ்ரீதர் வாண்டையாருக்கு கும்பகோணத்துல போட்டியிட விருப்பம் இல்லைன்னு கடைசி நேரத்துல கட்டாயத்தின் பேர்ல அவர் அங்க போட்டியிட்டாருன்னு நிறைய விஷயம் சொல்லப்பட்டது. அது மட்டும் இன்றி ஸ்ரீதர் வாண்டையாரை சாக்கோட்டை அன்பழகன் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல ரொம்பவே எளிதா வீழ்த்தி இருந்தாரு. தமிழ் மாநில காங்கிரஸ், பாமக போன்ற கட்சிகள் கும்பகோணத்தை குறிவைத்து பரபரப்பா இயங்கிட்டு இருந்தாலும் உறுதியா இந்த முறை கும்பகோணத்தை கேட்டு பெற வேண்டும் அப்படின்னு பாஜக செயல்பட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலிலும் கும்பகோணத்தை கருத்தில் கொண்டு பாராளுமன்ற தொகுதியான மயிலாடுதுறையை நாராயண நிதி நிறுவனத்தை நடத்தும் கார்த்திகேயன் கேட்டிருந்தாரு. திரு கார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் திரையரங்குகள், பாடசாலைகள், நிதி நிறுவனம்னு வணிக ரீதியாக மிக வலிமையாக இருக்காரு. மேலும் பிராமண சமூகத்தை சேர்ந்த இந்த கார்த்திகேயன் கும்பகோணம் பகுதியில குடமுழுக்கு, திருவிழாக்கள்னு எதுவா இருந்தாலும் முன்னின்று நடத்துறதும் நிதி உதவி அளிக்கிறதுன்னு அந்த பகுதி மக்களிடம் மிகுந்த செல்வாக்கையும் பெற்றிருக்காரு. எனவே தேர்தலை சந்திக்க போதும் அளவிலான பணபலமும் மக்கள் செல்வாக்கும் பெற்றிருக்கிறதால சாக்கோட்டை அன்பழகனை வீழ்த்த இவர் சரியான தேர்வா இருப்பாரு அப்படின்னும், கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு அதிகப்படியான தகுதிகளை கார்த்திகேயன் பெற்றிருக்காருன்னு சொல்லப்படுது. தமிழகத்தில் வருகிற தேர்தலில் ஒட்டுமொத்தமா தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா பாஜக 40 தொகுதிகள் வரை கேட்டு பெற வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதிலும் 1 to 2 தொகுதி யாராவது பிராமணன் சமூகத்திற்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அந்த வகையிலும் திரு நாராயண நிதி கார்த்திகேயனுக்கு வாய்ப்பு வழங்கும் சாத்தியக்கூறுகள் ரொம்பவே பிரகாசமா இருக்குது. அதனால எப்படி பார்த்தாலும் கடந்த தேர்தல்களை போல இந்த 2026 திமுக வேட்பாளர் திரு சாக்கோட்டை அன்பழகனை எளிதா வெல்வது சற்றே கடினமான விஷயமா தான் பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம என்டிஏ கூட்டணியில உள்ள திரு எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ் போன்றவர்களின் பலத்தோடும், அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களின் பிரச்சார பலத்தோடும், தேசிய பாஜக தலைமை மற்றும் மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்களின் வழிகாட்டுதலின் படியும் மக்கள் செல்வாக்கோடு திரு கார்த்திகேயன் கும்பகோணத்தில் போட்டியிட்டா திரு சாக்கோட்டை அன்பழகனை வீழ்த்துவது மிக எளிதான, உறுதியான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. கடந்த 30 வருடத்துல கும்பகோணத்துல திமுகவை தவிர வேறு கட்சிகள் வென்ற வரலாறே கிடையாது அப்படின்ற அந்த வரலாற்றை மாற்றி அமைக்க பாஜக திரு கார்த்திகேயனை களமிறக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இல்ல கள சூழலுக்கு ஏற்றவாறு எப்படி இவங்க காய் நகர்த்த போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவித்ரா சிவகுமார்.